வணக்கம். இது ஆலயங்கள் தரிசனம். அச்சுதமங்கலம் ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலின் சரித்திரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹர ஹர நம பார்வதே பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம் என்கின்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இங்கு இறைவன் சோமநாத சுவாமி அம்பிகை சௌந்தரநாயகி என்ற திருநாமம் கொண்டு எழுந்து அருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். இந்த ஸ்தலத்திலே கோகிலாம்பிகா சமேத உத்வாகநாத சுவாமின்னு பிரார்த்தனை தெய்வமாக விளங்கக்கூடியவர் கல்யாண சுந்தரேஸ்வரர். அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் அம்பிகையின் கையை பிடித்து அக்னி விளம்பரம் கோலத்திலே சுவாமி கோஷ்டமூர்த்தியாக சிவகோஷ்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவர். இங்கு பஞ்சமகா தோஷத்தை சுவாமி நிவர்த்திக்கின்றார். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலசர்ப்ப தோஷம், திருமண தடை, தீராத கடன் சருமனோ வியாதி, ருணம்னு சொல்லக்கூடிய தீராத கடன் சருமனோ வியாதி, விரிந்தவர் ஒன்று சேர, சந்திர தோஷம், இப்படி பஞ்சமகா தோஷங்களை சுவாமி நிவர்த்தி பண்ற. சந்திரன் ஆகப்பட்டதா, அதாவது சந்திரன் சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூஜிக்கப்பெற்ற ஸ்தலம் இது. அதனால்தான் இந்த இறைவனுக்கு சோமநாத சுவாமி என்ற திருநாமம். அதற்கு முன்னதாக இந்த இறைவன் தேவலோகத்திலிருந்து இந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்க திருமேன். ரிஷிகளோ ராஜாக்களோ சுயம்புவாகவோ இந்த இறைவன் தோன்றவில்லை. இந்திரனுடைய தன்னுடைய ஆத்மார்த்த பூஜைக்கு மனதளவிலே ஒரு சிவலிங்கத்தை நினைத்து பூஜை செய்வதற்கு பூஜை செய்கிறார் இந்திரன், தேவராஜாவாகப்பட்ட இந்திரன். அந்த இந்திரனுடைய பூஜையிலே ஆத்மார்த்த மனசுல உள்ள என்ன உருவம் நினைச்சிருக்காரோ அது அப்படியே விக்கிரகமா மாறிடுது. அந்த சுவாமி எங்க வச்சு பூஜை பண்றதுல ஒண்ணு பரமேஸ்வரனை போய் கேட்கிறார் இந்திரன். பரமேஸ்வரன் சொல்றார், பூலோகத்துல ருத்ராட்ச வனம் இருக்கு, அந்த வனத்தோட மத்தியில என்னை வச்சு பிரதிஷ்டை பண்ணுங்கிறார். அதே போல பூலோகத்துக்கு அங்கே சிவலிங்க திருமேனியை எடுத்து கொண்டு வருகிறார். வரும்போது இந்த இடம் ருத்ராட்ச வனமாக இருக்கிறது. அந்த வனத்தினுடைய மத்தியிலே இந்த இறைவனை வைத்து பிரதிஷ்டை செய்கிறார் இந்திரபவன், அதாவது தேவேந்திரன். தேவர்களுக்கெல்லாம் ராஜாவர், அதாவது தேவராஜா தேவேந்திரன் இந்திரன். அப்படி பிரதிஷ்டை செய்விக்கப்பட்ட லிங்கம் தான் இன்னமும் இங்கு மூலவராக காட்சி கொடுப்பது ரொம்ப விசேஷம். தேவலோகத்திலிருந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் இது. அதனால இந்த சுவாமிக்கு இன்னொரு திருநாமம் தேவராஜமூர்த்தி என்ற திருநாமம். ருத்ராட்ச வனத்துல பிரதிஷ்டை பண்ணனால ருத்ரவனேஸ்வரன் திருநாமம். தக்ஷனுடைய சாபத்துக்கு ஆளான சந்திர பகவான் பூஜை செய்ததுனால சோமநாத சுவாமி அப்படின்ற திருநாமம். அதுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பேரு சோமேஸ்வரம்னு பேர். அதுக்கப்புறம் அச்சுதமங்கலம் அப்படின்னு அழைக்கப்படுற காரணம், அச்சுதன் அப்படின்னா பெருமாள். அந்த மகாவிஷ்ணுவே இந்த சிவபெருமான பூஜை பண்ணியிருக்கார். அதனாலதான் அச்சுதமங்கலம்னு பேர். உலகத்திலேயே துளசி சாத்தக்கூடிய ஒரே சிவலிங்க திருமேனி இங்க மட்டும்தான். வேற எங்கேயுமே சிவன் கோயில்ல துளசி சாத்த மாட்டாங்க. எந்த சிவன் கோயில்ல நீங்க போய் கொடுத்தாலும் வில்வம் தான் சாத்துவா, துளசி சாத்த மாட்டாங்க. இந்த சிவாலயத்துல துளசி ரொம்ப விசேஷம். ஒரு துளசி இலையில சுவாமி மேல சிரசுல வச்ச 1000 கிலோ ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி குதிக்கிறாராம் சுவாமி. அதனால துளசி சாத்தக்கூடிய ஒரே சிவாலயம் இந்த சிவாலயம் மட்டும்தான். வேற எங்கேயும் துளசி சாத்துற வழக்கம் கிடையாது. இந்த சுவாமிக்கு துளசியால அர்ச்சனை பண்ணா 21 தலைமுறை சாபத்தை நீக்கிறார் சுவாமி. அதுக்கப்புறம் இந்த சுவாமிக்கு சிவராத்திரி 2ஆம் காலத்துல துளசியால அர்ச்சனை பண்ணா ஜெகத்தை ஆள்ற சக்தி கொடுக்குறார். இந்த ஜெகத்துல நம்மளால முடியாம இருக்கிற காரியத்தையும் சுவாமி முடிச்சு கொடுக்குறார். அதனால இந்த தோல்வியே கிடையாது. இந்த க்ஷேத்திரத்துல 2ஆம் காலம் துளசியால, சிவராத்திரி மகா சிவராத்திரி 2ஆம் காலம் துளசியால அர்ச்சனை பண்ணா ஜெகத்தை ஆள்ற சக்தி கொடுக்குறார் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய சோமநாத சுவாமி. ஒரு காலத்தில 5 பிரகாரங்கள் 5 ராஜகோபுரங்கள் இந்த சிவாலயத்திலே அமைப்பு. இடையில படையெடுப்பு காரணமாக அழிக்கப்பட்டு இப்ப 2 பிரகாரம் 2 ராஜகோபுரம் இருக்கிறது இப்போ உள்ள அமைப்பு. இங்க இன்னொரு ரொம்ப விசேஷம், பஞ்சநந்தி கஷேத்திரம். அச்சுதன் அப்படிக்கூடியது இங்க மட்டும்தான். வேற எல்லா க்ஷேத்திரத்திலையும் பார்த்தோம்னா ரிஷப தலையோடையும் மனுஷ உடம்போடையும் இருப்பார். இங்க மனுஷ தலையோட மனுஷ உடம்போடையே இருக்காரு. இங்க
மான்மழு ஏந்திய திருக்கர சிவபெருமான போலவே மான்மழு ஏந்திய திருக்கரத்துல அதிகார நந்தி இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால பார்த்தோம்னா இங்க பஞ்சநந்தி தாண்டி சுவாமி இருக்காருன்னா கைலாயத்துக்கு சமமான இடம் சுவாமி இங்க இருக்கிறது. கருவறை கிடையாது, திருக்கைலாயம்னு பேர். அதனால்தான் இந்த சுவாமிக்கு வருஷத்துல ஒரு நாள் வைகாசி மாசம் உத்திர நட்சத்திரத்துல திருக்கல்யாண வைபவம் நடக்கும். ரொம்ப கிராண்டா நடக்கும். அப்ப பார்த்தோம்னா கைலாயத்திலிருந்து கல்யாண மண்டபம் எழுந்தருளல் அப்படின்ற வார்த்தையை தான் பத்திரிகையில சேர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா கைலாயத்தில இருந்து பரத்வாஜ மகரிஷியாக இருக்கக்கூடிய பரத்வாஜ மகரிஷியோட பொண்ணா அம்பாள் இங்க கோகிலாம்பிகைன்ற பேர்ல அவதாரம் பண்ணி ஜனனம் பண்ணி இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வர. வாழ்ந்துட்டு வரும்போது இந்த கஷேத்திரத்துல சுவாமியை நினைச்சு நீண்ட காலம் தவம் இருக்க. காவேரி கரையில தவம் இருக்கு. அந்த காவேரி கரையில் தவம் இருக்கும்போது சுவாமி அசரீரியா சொல்றார், காட்சி கொடுத்து அசரீரியா சொல்றார், வைகாசி மாசம் உத்திர நட்சத்திரம் வரும்போது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுவாமி வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார். உடனே இந்த அம்பாளுக்கு ரொம்ப கவலை. ஏன்னா சுவாமி எப்போதும் எந்த திருக்கோலத்தோட இருப்பார்? ஜடாமுடி, ருத்ராட்சம், புலித்தோல், அந்த திருக்கோலத்தோட தான் எப்போதும் இருப்பார். ஆனா பரத்வாஜ மகரிஷியோட புத்திரி இந்த அம்பாள் கோகிலாம்பிகின்ற பேர். இந்த அம்பாள் சர்வ அலங்காரத்தோட சர்வ ஆபரணத்தோட இந்த அம்பாள் இருக்கா. ஆனா அம்பாள் மனசுக்குள்ள நினைக்கிறா, நம்ம இவ்வளவுதான் அழகா இருக்கோம், நம்ம சுவாமி இவ்வளவு தீட்சண்யமா இருக்காரு, எளிமையா இருக்காரு. ஆனா நமக்கு அலங்காரங்கிறது புதுமையான ஒரு அலங்காரம். சுவாமி எப்போதும் தீட்சண்யமா எளிமையா இருப்பார். சர்வலோக நாயகனா கல்யாண கோலத்துல பாக்குறதுங்கிறது ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சிவாலயத்துல பார்க்கலாம், அதுவும் இந்த மாதிரி திருக்கோலத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது மாணிக்க கிரீடம், நவாபரணம், நவரத்ன ஆபரணம், பட்டை பீதாம்பரத்தோட இந்த ஊர்ல மட்டும்தான் சுவாமி இருக்காரு. வேற எந்த ஊர்லயும் அது மாதிரி கிடையாது. அதனால தேவர்கள், ரிஷிகள், எறும்புல இருந்து அத்தனை ஜீவராசிகளும் அந்த சிவபெருமானோட அழகா பார்த்து நிக்கிறதாம். அப்படி நிற்கும் போது இந்த மான் யோசனை பண்றாங்க, எல்லாரும் அங்கேயே பாக்குறாங்களே, அப்படி என்னதான் அங்க இருக்கு அப்படின்னு. அப்படியே இந்த மான் திரும்பி பார்த்துச்சான் இந்த ஊர்ல. அதனால இங்க மான் சுவாமியோட முகத்தை பார்த்தபடி இருக்கும். அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் அம்பாள் காவிரி கரையில தவம் பண்ணி இந்த சுவாமியை மறுபடியும் திருமணம் பண்ணின்றதா ஐதீகம் இந்த க்ஷேத்திரத்துல. அதனாலதான் பார்த்தோம்னா இது ஆதி திருமண ஸ்தலம்னு பேரு. உலகத்துல முதல்ல தேவர்களுக்கு திருமண காட்சியை கொடுத்தது இந்த ஸ்தலம். அதனால்தான் மான்மழி ஏந்திய திருக்கரத்தோட சுவாமி இருக்காரு இங்க. யார் யாரெல்லாம் இந்த க்ஷேத்திரத்தை பூஜை பண்ணா அப்படின்னா அஷ்டமகாநாகங்கள், ஆதிசேஷனோட முன்னோர்கள், அஷ்டமகாநாகங்கள், கால சர்ப்பங்கள், சந்திர பகவான், அம்பாள் பராசக்தி, மகாவிஷ்ணு, இப்படி எல்லாம் உள்ளவர்கள் இந்த சுவாமியை பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம். சோமேஸ்வர புண்ணியக்ஷேத்ரே சப்த ஜென்ம பாப நிவர்த்தி, 7 பிறவிக்கான சாபபா விமோச்சனத்தை சுவாமி கொடுக்குறார். 18 சித்தர்களும் இந்த பெரிய கோபுரத்துல வாசம் பண்றதா ஐதீகம். பூர்வ ஜென்மத்துல சாபபாவம் இருக்கா, உள்ள விடாதேங்கிறார் சுவாமி. புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும் உள்ள விடுங்கிறார். உடனே அந்த 18 சித்தர்களும் சுவாமிகிட்ட கேட்கிறாங்க, எப்படி அதை நான் தெரிஞ்சுக்கிறது? கண்ணை மூடி ஞான திருஷ்டியில பார், உன் கண்ணுக்குள்ள உருவம் வந்தா உள்ள விடு, இல்லைன்னா விடாதேங்கிற. அதே மாதிரி சில பேர் அதே மாதிரி பார்த்தோம்னா வருவா, சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது, திரை போட்டுருவேன், நட சாத்திடுவேன். ஆனா இந்த சுவாமியை பார்க்கணும் அப்படின்னாலே நம்ம நின்று கும்பிடுறது இடத்துக்கு பேரே திருக்கைலாயம் தான். கைலாயத்துக்கு போய் சிவபெருமானை பார்த்து கைலாயத்திலிருந்து விபூதி வாங்கி இட்டுண்ட, சிவபெருமான் கையால விபூதி வாங்கி இட்டுண்ட பலன் இந்த கஷேத்திரத்துல கிடைக்கும். அதே போல